27 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பர்టిక్యులர் இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க தப்பிச்ச ஒருத்தங்க வந்து இப்போ வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க. அந்த போஸ்ட்ல இருந்து தான் அந்த டிஸ்கஷன் வேர்ல்டு ஃபுல்லா வர ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னா 27 இயர்ஸ் ago வந்து ஒரு பர்சன் தாய்லாந்துல தாய் ஏர்வேஸ்ல வந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ருவாங்சாக் லோயூ சூசாக். எனக்கு தெரியலங்க, தாய் பேர் என் வாய்க்குள்ள பெருசா வராது. அதனால ஜேம்ஸ்ங்கிற இந்த ஈஸியான பேரை மட்டும் நம்ம வச்சுப்போம். சோ ஜேம்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பாப் சிங்கர் அண்ட் ஒரு ஃபேமஸான ஆக்டரும் கூட. சோ அவர் வந்து ஒரு ஃப்ளைட்ல ஏறி இங்க இருந்து பேங்காக்ல இருந்து அவங்க ஊர்ல சூராட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊர் சவுத் ஆஃப் பேங்காக்ல சவுத் ஆஃப் தாய்லாந்துல இருக்குது. அங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இது என்னைக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 11 டிசம்பர் 1998. இப்போ நான் அடுத்து தான் வந்து இப்போ அகமதாபாத் ஃப்ளைட்டுக்கு நான் வரேன். சோ 27 வருஷத்துக்கு முன்னாடி 1998 11th டிசம்பர் அன்னைக்கு இவங்க இந்த ஃப்ளைட்ல வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த சூராட் அப்படிங்கிற ஒரு பர்టిక్యులர் பகுதியில இது லேண்ட் ஆக வேண்டிய ஃப்ளைட் வந்து அது என்ன ஃப்ளைட்னு பாத்தீங்கன்னா அது ஏர்பஸ். இது போயிங். இப்போ விபத்துக்குள்ளானது போயிங் ஃப்ளைட். அது வந்து ஏர்பஸ். ஓகேவா? சோ அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக வேண்டிய நேரத்துல அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகலான்னு பாக்குறப்ப அங்க பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதனால பைலட்ஸ்க்கு வந்து விசிபிலிட்டி கிடையாது. தரையை பத்தின விசிபிலிட்டி கிடையாது. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் மேல சுத்திட்டு நாங்களால வந்து ரன்வே ஒழுங்கா பார்க்க முடியல, நாங்க மறுபடியும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் ஆக பாக்குறாங்க. பட் ரன்வேல இருக்க வேண்டிய லைட் எல்லாம் ஒழுங்கா இல்ல. ஓகேவா? அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் கொஞ்சம் போயிட்டு இருக்குது, மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்குது. சோ லைட்ஸும் ஒழுங்கா இல்ல, விசிபிலிட்டி கம்மி. மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு ரோட்ல கூட வந்து இன்னொரு எண்டுல யாரு போயிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. காரணமா அவ்வளோ விசிபிலிட்டி வந்து போயிடும். அப்போ ஃப்ளைட்ல இருக்கக்கூடிய பைலட்ஸ்க்கு வந்து அங்க ரன்வேலயும் லைட்ஸ் கிடையாது. அவங்க லேண்ட் ஆகணும்னு பாக்குறாங்க. என்னடா ஒன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டாவது அட்டெம்ப்ட் அப்பமும் அவங்களால லேண்ட் ஆக முடியாம மறுபடியும் மேல போயிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 2 அட்டெம்ப்ட் பண்ணி இப்போ 3வது அட்டெம்ப்ட்டும் அவங்க ஒருவேளை லேண்ட் ஆக முடியலனால் இந்த ஃப்ளைட் வந்து திருப்பி பேங்காக்குக்கே போயிடும். ஆரம்பிச்ச இடத்துக்கே போய் சேர்ந்துடணுங்கிறது அவங்க கம்பெனி ரூல்ஸ், அதாவது தாய் ஏர்வேஸோட ரூல்ஸ். ஸோ இந்த பைலட்ஸ் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அங்க போகிறதுக்கு நம்ம இறங்கிடலாம் இந்த தடவை கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இறங்க போறாங்க. ஆட்டோ பைலட்லாம் போடுறாங்க. ஆனா அவங்களால இறங்க முடியல இந்த தடவையும். அந்த லைட்ஸ் எல்லாம் ஒழுங்கா இல்லங்கிற காரணத்தினால் இவங்களோட ஃப்ளைட்லயுமே வந்து ஒழுங்கான சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இல்ல. பேசிக்கா டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் இருந்திருக்குது இவங்க பைலட் சைடுல இருந்து. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது போய் கரெக்டா லேண்ட் ஆக முடியல. அது வந்து எங்க போறோம்னு தெரியாம கொஞ்சம் கண்ட மணிக்கு சுத்த ஆரம்பிச்சு ஏர்போர்ட்ல இருந்து இந்த சுராட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில இருந்து ஒரு 700 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காடு பகுதிக்குள்ள வந்து இந்த ஃப்ளைட் போய் விழுந்துருது. விழுந்த ஃப்ளைட்ல வந்து 100 பேருக்கு மேல இறந்து போயிடுறாங்க. ஒருத்தங்க இந்த 11A அப்படிங்கிற சீட்ல இருக்கிறவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஜேம்ஸ் அவங்க அந்த இடத்துல இருந்து காப்பாற்றப்படுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஜேம்ஸ் என்ன பண்றாங்கன்னா இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கல்ல நம்ம ரமேஷ் விஸ்வகுமார், இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க. இங்க இருந்து அகமதாபாத்ல இருந்து லண்டன் போக வேண்டிய ஃப்ளைட்ல இருக்காங்க. இந்தியன் வம்சாவளி தான், பட் பிரிட்டிஷ் செட்டில்டு. சோ இவங்க வந்து இந்த ஃப்ளைட்ல 11Aல இருக்கிறவங்க ஒருத்தங்க தான் இங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் வருது, எனக்கு சில்ஸ் இருக்குது, பயமா இருக்குது, எனக்கு இதை நினைச்சா என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது கூட எனக்கு தெரியல. நான் இருந்த அதே 11A சீட்ல இருக்கிற இப்போ ஒருத்தங்களும் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு போட்ட ஒரு போஸ்ட் தான் இப்போ வைரல் ஆகி எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 11A தான் வந்து இருக்கிறதுலே ஆசீர்வதிக்கப்பட்ட சீட்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வாட் மோஸ்ட் பீப்புள் ஆர் மிஸ்ஸிங் இஸ் இல்லங்கிறதுக்கான நான் ரீசன் சொல்றேன். அந்த போன விபத்துல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். 27 இயர்ஸ் அகோக்கு முன்னாடி அந்த விபத்து நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, 100 பேருக்கு மேல இறந்து போனாங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 101 பேர் இறந்து போனாங்க. பட் அந்த ஃப்ளைட்ல வந்து 146 பேர் இருந்தாங்க. which means 45 பேர் வந்து உயிர் பிழைச்சாங்க. அந்த 45 பேர் உயிர் பிழைச்சவங்கல்ல ஒருத்தங்க தான் இந்த ஜேம்ஸ். ஓகேவா? அவங்க வந்து ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பாப் ஸ்டார், அவங்க ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதுனால அவங்களோட ட்வீட் ஆர் போஸ்ட் வந்து ஈஸியா வைரல் ஆகும். கரெக்ட்டா? சோ அவங்க வந்து அதே 11Aல உட்கார்ந்திருக்காங்க. அது காப்பாற்றப்படாமலாம் இல்ல. 11Aல இருந்தவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் 44 சீட்ல உட்கார்ந்தவங்க அந்த ஃப்ளைட்ல காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து என்னோட சீட்ல இருக்கிற ஒருத்தங்களே மறுபடியும் காப்பாற்றப்பட்டாங்கங்கிறது எனக்கு சில்ஸ் கொடுக்குங்கிறது தான். நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, 27 வருஷம் கழிச்சு மறுபடியும் 11A காப்பாற்றப்பட்டிருக்கு. 11A மட்டும் கிடையாது, அங்க இன்னும் 44 சீட் காப்பாற்றப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்து மறுபடியும் இப்ப 11Aல காப்பாற்றப்பட்டாங்கிறது நத்திங் பட் அ கோஇன்சிடென்ஸ்.